போட்டித் தேர்வு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. இன்றைக்கி 16/10/2021 சனிக்கிழமை நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி தி ஹிந்து, தினமணி நியூஸ் பேப்பர்ஸில் வந்த முக்கியமான செய்திகள் என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்குற நியூஸ், சென்டர் ஆஸ்க் கேரளா டு இன்க்ரீஸ் ஜெனரேஷன் அட் ஹைடல் ஸ்டேஷன்ஸ். இந்தியாவில் இப்போ மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, கோல் ஷார்ட்டேஜ் கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கு. அதாவது நிலக்கரி உற்பத்தியில் தொய்வு ஏற்பட்டதுனால மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அதை சரி செய்வதற்காக மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேரள அரசை அங்கே இருக்கக்கூடிய நீர்மின் நிலையங்கள்லேருந்து உற்பத்தியை அதிகப்படுத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதன்படி யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் ஹேஸ் ஆஸ்க் கேரளா டு ப்ரொவைட் சப்போர்ட். என்ன அப்படின்னா, இன்க்ரீஸிங் த ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் பேஸ்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷன்ஸ். அப்போ நீர்மின் நிலையங்கள்லேருந்து உற்பத்தியை அதிகப்படுத்த சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, கேரளாவில் அதிகமாக ரிசர்வாயர்ஸ் அதிகம். ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய ரிசர்வாயர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் வாட்டர்ஸ்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை அதிகப்படுத்தணும். அப்போ தான் எது வரைக்கும் அப்படின்னா, இந்த டிமாண்ட் ஆன் தெர்மல் ஜென்ரேஷன் ஸ்டேஷன்ஸு, அதாவது அனல் மின் நிலையங்களில் உற்பத்தி திறன் நார்மல் ஆகிற வரைக்கும் இதை திறனை அதிகப்படுத்த சொல்லி, அதுவும் பீக் ஹவர்ஸில் அதிகப்படுத்த சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா 780 மெகாவாட் இடுக்கி பவர் ப்ராஜெக்ட், இடுக்கி ரிசர்வாயர் உங்களுக்கு தெரியும் கேரளாவில். ஸோ அதனுடைய பவர் உற்பத்தி அதிகப்படுத்த சொல்லி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இதில் கேரளாவில் ஸ்டோரேஜ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்க்குறோம். ரிசர்வாயரோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இப்போ இருக்கிற பர்சன்டேஜ். இடுக்கியில் பார்த்திங்கன்னா, இடுக்கியில் 86%, பம்பாவில் 85%, ஷோலையாறில் 98%, இடமலையாறில் 86%, குண்டலாவில் 91%, அதே மாதிரி மட்டுப்பெட்டி ரிசர்வாயரில் 91% ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் ரிசர்வாயராக இருக்குது. ஸோ இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய ஹைடல் எலக்ட்ரிக் ஜென்ரேஷனை அதிகப்படுத்த சொல்லி மத்திய அரசு கேரள அரசை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நன்றி. தமிழ்நாட்டில் உள்ள, இப்போ நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய ஹைடல் ஸ்டேஷன்ஸை பேசினோம். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களின் பட்டியல் பார்க்குறோம். முக்கியமான நிலையங்கள் மட்டும். அதில் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனல் மின் நிலையங்களில் மேட்டூர் அனல் மின் நிலையம், இது சேலம் மாவட்டத்தில். அதே மாதிரி தூத்துக்குடி அனல் மின் நிலையம் தூத்துக்குடியில், எண்ணூர் அனல் மின் நிலையம் எண்ணூர், அதாவது சென்னை நியர். அதே மாதிரி நெய்வேலி அனல் மின் நிலையம் உங்களுக்கு கடலூர், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்கக்கூடியது நெய்வேலி அனல் மின் நிலையம். அதே மாதிரி நீர்மின் நிலையங்கள் ஹைடல் பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குந்தா நீர்மின் நிலையம், குந்தா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலாக. அதே மாதிரி காடம்பாறை நீர்மின் நிலையம் கோயம்புத்தூர். அதே மாதிரி மேட்டூர் நீர்மின் நிலையம் சேலம். பெரியார் நீர் மின் உற்பத்தி நிலையம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம். இந்த பெரியாறு, சுருளியாறு, வைகை, இது மூணுமே தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹைடல் பவர் ப்ராஜெக்ட்ஸு. பெரியாறு, சுருளியாறு, வைகை இதெல்லாமே நீர்மின் நிலையங்கள். அதே மாதிரி காற்றாலை மின் உற்பத்தி, விண்ட் பவர் ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா விண்ட் பவர் ஜென்ரேஷன் பார்த்தோம்னா நமக்கு கயத்தாறு காற்றாலை மின் உற்பத்தி திருநெல்வேலி மாவட்டத்தில் கயத்தாறு. இன்றைக்கு கூட வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய நினைவு நாள். ஆக்சுவலாக தூக்கிலிடப்பட்ட தினம் அக்டோபர் 16 1799 ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும். ஸோ அதே கயத்தாறில், அங்கே தான் கயத்தாறில் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம். ஸோ அது கயத்தாறு காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் திருநெல்வேலி மாவட்டம். அதே மாதிரி ஆரல்வாய்மொழி கன்னியாகுமரி மாவட்டம். தேனி மாவட்ட காற்றாலை மின் உற்பத்தி தேனி மாவட்டம். அதே மாதிரி பாலக்காட்டு கணவாய், இது கோயம்புத்தூர் கேரளா அந்த பார்டர். பாலக்காட்டு கணவாய், பாலக்காடு கேனல். ஸோ அங்கே காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள். அணுமின் நிலையங்கள், நியூக்ளியர் பவர் பிளான்ட்னால் நமக்கு தெரியும் கல்பாக்கம் அண்ட் கூடங்குளம் ரெண்டும் அணுமின் நிலையங்கள். நியூக்ளியர் பவர் பிளான்ட் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பவர் ஜென்ரேஷனில் நியூக்ளியரு. சூரிய ஒளி மின் நிலையங்கள் பார்த்திங்கன்னா, சிவகங்கையில் 1 மெகாவாட் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையம். ஆக்சுவலாக கமுதி
ராமநாதபுரம் மாவட்டம் ஆக்சுவலாக அது கமுதி, சிவகங்கை கொடுத்துருக்காங்க, பட் ராமநாதபுரம் ஸோ இது வந்து சூரிய ஒளி மின் நிலையங்கள். நன்றி. The former Chief Election Commissioner's flag security concern over e-voting. ஆக்சுவலாக இப்போ இ-ஓட்டிங், அதாவது ஓட் போடுறதுக்கு ஒரு அந்த செக்யூரிட்டி ஆஃப் பேலட்ஸ், அந்த சீக்ரெட் பேலட் அப்படின்ற இந்த ரகசிய வாக்கெடுப்பு முறை, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து பேப்பர் பேலட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இவிஎம் வச்சாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் 2004 அறிமுகப்படுத்தப்பட்டது இவிஎம் ஓட்டிங் மிஷினு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இ-ஓட்டிங், அதாவது இன்டர்நெட் பேஸ்டு ஆர் அப்ளிகேஷன் பேஸ்டு, ஆண்ட்ராய்டு மொபைல்லே ஆப் மூலயமா செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணி இ-ஓட்டிங் பண்ண முடியுமா, இன்டர்நெட் பேஸ்டு ஓட்டிங் சிஸ்டம் பண்ண முடியுமா அப்படின்றத இப்போ கன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து இப்போ ஒரு ஐடியா பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஓட்டிங், அதுக்கு பேர் ஆன்லைன் ஓட்டிங் ஆர் ரிமோட் ஓட்டிங் பேர், அண்ட் ரிமோட் ஓட்டிங். இதை வந்து தெலுங்கானா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து செட் டு கேரி அவுட் இ-ஓட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஸ் எ டெஸ்ட் பேசிஸில் தெலுங்கானாவில் இ-ஓட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த எக்ஸ்ப்ளோரிங் ரிமோட் ஓட்டிங் வந்து டெஸ்டிங் பேசிஸில் பண்ணுறாங்க. இந்த இ-ஓட்டிங்கை பற்றி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர்கள் வந்து சில கமெண்ட்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் சிஇசி எஸ்ஒய் குரைஷி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெலுங்கானா டீம் வந்து ஒரு பெஸ்ட்டாக தான் முன்னெடுக்கிறாங்க, ஆனால் இது வந்து டெவலப்பிங் அண்ட் ஆப்புங்கிறது ஒரு சைல்டு ப்ளே மாதிரி, ஒரு குழந்தைகள் விளையாடக்கூடியது மாதிரி ஆகிடும். ஸோ இதில் ஒரு செக்யூரிட்டி இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா இவிஎம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய அரசியல் கட்சிகளோட எதிர்ப்புகள் இருந்தது, இதை எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றது கேள்விக்குறிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஈவன் த சிம்பிளஸ்ட் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்றது ஒரு சிம்பிளஸ்ட் டெக்னாலஜி, பட் அதை வந்து நம்மளால் வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு இ-ஓட்டிங் சக்ஸஸ் ஆகுங்கிறத அவர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி ஓபி ராவத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க குரைஷி சொன்னதே வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க, இந்த குரைஷியோட ஆர்கியூமெண்ட்டை வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா செக்யூரிட்டி ஆஃப் இவிஎம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டலோன் டிவைஸு, நிறையா கொஷின் இருந்தது, அதில் இன்டர்நெட் பேஸ்டுங்கிறது இன்னும் இந்த அளவுக்கு மோர் கிரிட்டிக்ஸாக இருக்கும், ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கலாம், அது அரசியல் கட்சிகள் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க ஓபி ராவத், ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு இன்டர்நெட் பேஸ்டு இ-ஓட்டிங் அப்படின்றத பற்றின கமெண்ட்ஸு. நம்ம இதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த என் கோபாலசுவாமி ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர், ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என் கோபாலசுவாமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது செக்யூரிட்டி இஷ்யூஸ் கேன் பி ஓவர் கம், ஒரு பொலிட்டிக்கல் ஹர்டில், இந்த அரசியல் கட்சிகள் அரசியல் தடைகளை எல்லாம் தாண்டி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஃபிகல்ட் டு கிராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக இவிஎம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவிஎம் வந்து நிறைய பரிசோதனைக்கு பிறகு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. அதில் முக்கியமாக அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி சம்பத், இந்திரேசன், ராவ் கசர் பாதா ஆகியோரை கொண்ட தொழில்நுட்ப குழு ஒரு டெக்னாலஜிக்கல் கமிட்டி ஏற்படுத்தி அதை ஆய்வு பண்ணதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இன்னொன்று டெஸ்ட் பேசிஸில் கேரளாவில் 1982 வந்து பார்த்திங்கன்னா பரூர் இடைத்தேர்தலில் வந்து சோதனை மூலம் ஒரு 50 ஓட்டுச்சாவடிகளில் வந்து வாக்குச்சாவடிகளில் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 2004 பொது தேர்தலில் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் 10,75,000 மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் இவிஎம் மிஷின்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இவிஎம்க்கு இவ்வளவு, அதுக்கு முன்னாடியெல்லாம் பேப்பர் பேலட்டு. ஸோ இந்த இவிஎம் வந்ததுக்கப்புறம் நிறைய வந்து பேப்பர் பிரிண்டிங்கு அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்டெல்லாம் வந்து நிறைய மினிமைஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. மத்திய அரசு நிறுவனங்களான பாரத் மின்னணு நிறுவனம், இந்திய மின்னணு கழகம் இதெல்லாம் இணைந்து தான் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை வந்து
தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். தற்போது இந்தியா, பிரேசில், யுஎஸ் அதாவது ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பார்க்குறோம். நன்றி. அடுத்து ஹங்கர் இண்டெக்ஸ். புவர் ரேங்கிங் devoid of grounded reality and facts says government. ஆக்சுவலாக ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் புவர் ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் தி குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2021, அதாவது பட்டினி குறியீடு, சர்வதேச பட்டினி குறியீடு 2021 வெளியிட்டாங்க. அதில் இண்டெக்ஸ் லான்ச் பண்ணதில் இந்தியா பிளேஸ் என்னென்னா 101வது இடம். அதுக்கு இந்தியாவுக்கு வந்து 101வது இடம் கிடச்சிருக்குது. பொசிஷன் ஆஃப் 116 கண்ட்ரீஸில் 116 நாடுகளில் 101வது இடம். இதை மத்திய அரசு வன்மையாக எதிர்த்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து சரியாக இந்த ரேஷியோஸு இந்த சர்வே சரியாக நடத்தப்படலை, இது வந்து பட்டினி அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவில் இல்லை, ஸோ இது வந்து சரியாக குறியீடு மதிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லி மத்திய அரசினுடைய ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 94 among 107 countries in the global hunger index released last year. ஆக்சுவலாக 2020 பார்த்தீங்கன்னா 2020 இதனுடைய பொசிஷன் வந்து 94 தான். 107 நாடுகளில் 94வது இடத்துல இருந்தது. இப்போ 101ன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சர்வே பண்ணாங்கங்கிறது மத்திய அரசு வந்து அதை கண்டனம் ஆப்போசிஷனாக இருக்காங்க, அப்போஸ் பண்ணுறாங்க. 15 countries வந்து ஃபேர் ஒஸ்ட் தென் இந்தியா. இந்தியாவை விட இன்னும் 15 நாடுகள் வந்து இன்னும் ஒஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா பப்புவா நியூ கினியா, ஆப்கானிஸ்தானு, நைஜீரியா, காங்கோ, மொசாம்பிக்கு, இதே மாதிரி இந்த சிரியாலியோனு, அதே மாதிரி தைமோர் லெஸ்ட்டு, ஹைட்டி, லைபீரியா, மடகாஸ்கரு, இந்த மாதிரி நாடுகள்லாம் 116 நாடுகளும் இந்தியாவுக்கு அப்புறம் இருக்க மோசமான நாடுகள். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்தியாவின் அருகில் இருக்கக்கூடிய நம்ம நியரஸ்ட்டு கண்ட்ரிஸ், நெய்பரிங் கண்ட்ரிஸ்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வாஸ் பிளேஸ்டு 92, நேபாள், பங்களாதேஷு அட் 76, ஸ்ரீலங்கா 65ல் இருக்குது ஹங்கர் இண்டெக்ஸில். இவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறாங்க. பட் இந்தியா வந்து கோ பேக்வேர்ட் போயிருக்கு. ஸோ இதை வந்து இந்த FAO அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் வந்து த ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன் தி வேர்ல்டு 2021 அப்படிங்கிற ஃபோரம், அதோட அவுட்லுக் தான் இந்த ரிப்போர்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போர்ஷன் ஆஃப் அண்டர் நரிஷ்டு பாப்புலேஷன், அதாவது உணவு பற்றாக்குறை, ஊட்டச்சத்து பற்றாக்குறை உள்ள மக்கள் தொகையில் 4.3%, 3.3%, 1.3% அண்ட் 0.8% பாயிண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் இது மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. 2018, 2020 ஓவர் 2017, 19 இதை பேஸ் பண்ணி இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத இப்போ இந்த 2021க்கு கேல்குலேட் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் த 2018-20 அண்ட் 2017-19. இதில் வந்து இந்த ஹங்கர் இண்டெக்ஸ் எதை பேஸ் பண்ணி சார், எத்தனை காம்போனன்ட்ஸை பேஸ் பண்ணி இதை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 காம்போனன்ட்ஸு இண்டிகேட்டர். ஒன்று பார்த்தீங்கன்னா அண்டர் நரிஷ்மெண்ட்டு, சைல்டு வேஸ்டிங், சைல்டு ஸ்டன்ட்டிங், அதே மாதிரி சைல்டு மோர்டாலிட்டி. இதை அதாவது உணவு ஊட்டச்சத்து பற்றாக்குறை, அதாவது வேஸ்ட் ஆகக்கூடியது, குழந்தைகள் வேஸ்ட் பண்ணக்கூடியது, அதே மாதிரி சைல்டு ஸ்டன்ட்டிங் இன்னும் வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையில், அதே மாதிரி குழந்தைகள் இறப்பு விகிதத்தில், அதாவது ஊட்டச்சத்து பற்றாக்குறை, பட்டினி சாவு அப்படின்னு சொல்லக்கூடியதில் இறப்பு, இந்த 4 காம்போனண்ட்டையும் பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. நன்றி. நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸு ட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மால் நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து பற்றாக்குறை, மால் நியூட்ரிஷன். ஸோ அக்ராஸ் 4 இண்டிகேட்டர்ஸ்: அண்டர் நரிஷ்மெண்ட், சைல்டு வேஸ்டிங், சைல்டு ஸ்டன்ட்டிங், சைல்டு மோர்டாலிட்டி. இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் டிட்டர்மைன்ஸ் ஹங்கர், அதாவது 100 பாயிண்ட்ஸ் இன் ஸ்கேலு. அதில் வேறு 0 இஸ் த பெஸ்ட் பாசிபிள் ஸ்கோரு, 100ங்கிறது ஒஸ்ட்டு. 2021 இந்தியா வாஸ் கிளாசிஃபைடு இன் தி சீரியஸ் கேட்டகரி. 2021 பார்த்தீங்கன்னா சீரியஸ் கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவை. கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா பிகாஸ் அதோட பிளேஸ் வந்து 101, அதனால் இங்கே பார்க்கலாம் நீங்கள் 101 இந்தியாவோட பிளேஸு, அதனால் இதை வந்து சீரியஸ் கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. நன்றி. ரிசர்ச் சென்டர் ஃபார் இந்தியன் ஆர்ட் செட்டப் இன் ஜூரிச் மியூசியம் ரைட்பெர்க் அப்படின்ற
அதாவது ரைட்பெர்க் அருங்காட்சியகம் பேஸ்டுன்னு எங்கன்னா சூரிச் நகரில் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடியது. அங்கே பார்த்திங்கன்னா இந்திய கலைகளின் ஆராய்ச்சி மையம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதில் இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில், அதாவது பொது தனியார் பங்களிப்போட இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 கலைஞர்களோட நேமில் இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. 3 ரினோன் நேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சர்ஸ் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் ப்ரொஃபஸர் பிஎன் கோஸ்வாமி ஃப்ரம் இந்தியா, அதான் ரொம்ப முக்கியம். ப்ரொஃபஸர் பிஎன் கோஸ்வாமி ஃப்ரம் இந்தியா, ப்ரொஃபஸர் மைலோ கிளெவலேண்ட் பீச் அப்படின்றவர் ஃப்ரம் யுஎஸ், அண்ட் டாக்டர் எபர்ஹார்ட் ஃபிச்சர் அப்படின்றவர் ஃப்ரம் சுவிட்சர்லாண்டு. இவங்க இதில் ப்ரொஃபஸர் பிஎன் கோஸ்வாமி ஃப்ரம் இந்தியா, வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்ட் ஹிஸ்டோரியன். ஸோ இவங்க நேமில் இந்த ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இது வந்து எங்கன்னா ஜூரிச் மியூசியம் இன் சுவிட்சர்லாண்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதோட எய்ம் என்ன அப்படின்னா, என்ஹான்ஸ் த இன்டர்நேஷ்னல் சயின்டிஃபிக் ஆர்டிஸ்டிக் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியன் ஆர்ட், அட்வான்ஸ் மியூசியம் ஓன் கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் வந்து அதில் அதாவது இந்திய கலைகளை வந்து வளர்த்தெடுப்பதற்கான ஒரு ஆராய்ச்சி மையமாக பார்க்கப்படுகிறது. இட் ஹோல்ஸ் எக்ஸிபிஷன், கல்ச்சரல் ஈவெண்ட்ஸு, குளோபல் கொலாபரேஷன்ஸு. ஃபவுண்டட் 1952 இந்த மியூசியம் இயங்கிட்டு இருக்கு. அதில் இந்தியன் பெயிண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ரேங்க்டு அலாங் சைட் தோஸ் லண்டன், பாரிஸ் அண்டு பெர்லின், இந்த நாடுகளெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஃபெலோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். யார் பேரில் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தா ப்ரொஃபஸர் பிஎன் கோஸ்வாமி ஃப்ரம் இந்தியா, அது மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஃபெலோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஃப் சென்டரில், ஜிபிஎஃப் சென்டருங்கிறது கோஸ்வாமி பீச் ஃபிச்சர், அந்த ஜிபிஎஃப் சென்டர் ஹேஸ் நேம்டு சோனிகா சோனிங்கிறவங்க தான் ரிசர்ச் ஃபெலோ ஃபார் ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஃபெலோ ஃபார் ஜிபிஎஃப் சென்டர் இன் ஜூரிச் மியூசியம், that is Rydberg Museum. Soni is an art historian from ராஜஸ்தான் மாநிலத்தோட ஒரு கலைஞர். ஸோ இவங்க தான் அதில் முதல் ரிசர்ச் ஃபெலோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நன்றி. யூஎஸ் இந்தியா மினிஸ்டீரியல் டயலாக் ஆட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் கிளைமேட் ஃபினான்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் COP26 இதன்படி பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமான கார்பன் எமிஷனை வந்து குறைக்கிறது. அதில் 2030 நெட் ஜீரோ ஆக்கணுங்கிறது சேலஞ்சு. ஸோ அதில் நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே பெரிய சேலஞ்சாக எடுத்துகிட்டு செய்கிறாங்க. அதில் யூஎஸும் இந்தியாவும் ஒரு எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஷிப்பாக இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு மினிஸ்டீரியல் டயலாக், அதாவது அமைச்சரவை மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. அதை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். யூஎனோட கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் தான் COP26. உங்களுக்கு தெரியும், கிளாஸ்கோவில் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த் நடைபெற இருக்கிறது. அதில் அதுக்கு முன்னாடி இந்த கிளைமேட் ஃபினான்ஸ் நிதி ஒத்துழைப்புக்கான அமைச்சரவையில் மட்டத்தினால பேச்சுவார்த்தை முடிவெட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் பெர் இயருக்கு பார்ட்னர்ஷிப்பில் பேசியிருக்காங்க. $100 பில்லியன் வந்து பெர் இயருக்கு வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக செலவழிக்கிறதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பற்றி அமைச்சரவைகள் மட்டத்தினால பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். நன்றி. அடுத்து கிளினிக்கல் சூப்பர் கிங்ஸ் அவுட் பிளே நைட் ரைடர்ஸ் கிளின்ச் 4th IPL டைட்டில். எல்லாருக்குமே கிரிக்கெட்னால் ரொம்ப விருப்பமாக இருக்கும். அதில் நண்பர்கள் போட்டித் தேர்வு சார்பில் நம்ம வந்து என்ன கேள்விகள் கேட்கலாங்கிறத அளவில் பார்க்குறோம். MS தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓவர் கேம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். நேற்று நடந்த இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய IPL 2021 நேற்று நடந்த ஃபைனலில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை 27 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வெற்றி பெற்று 4வது முறையாக சாம்பியன் பட்டத்தை, IPL சாம்பியனை வந்து தக்க வச்சுருக்கிறாங்க. இந்தியன் பிரீமியர் லீக்னு சொல்லக்கூடிய IPL சாம்பியனை வந்து தக்க வச்சுருக்கிறாங்க. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏற்கனவே 3 முறை சாம்பியன் வாங்கியிருக்காங்க. 2010, 2011 ஆக்சுவலாக கன்சிக்யூட்டிவாக 2 சாம்பியன்ஷிப்பு 2010, 2011
2012 வாங்குவாங்கன்னு நினச்சாங்க. அப்போ நம்மள்ட்ட தட்டி பறித்தவங்க இவங்க தான், கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் ஆக்சுவலாக 2012. இல்லைன்னா நம்ம ஹேட்ரிக் போட்டிருக்கலாம், சிஎஸ்கே வந்து ஹேட்ரிக் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்கிட்ட தான் தோற்று போனோம். இப்போ அதை நம்ம சமன் செஞ்சுருக்கோம்னு சொல்லலாம். ஸோ 2018 அடுத்த 3வது டைட்டில் வின் பண்ணாங்க. அடுத்த 2021 சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இப்போ டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தொடர்ந்து சாம்பியன் பட்டத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். இது 2019, 2020 யாருமே ஹேட்ரிக் போடல. ஸோ அதில் நீங்கள் இந்த இன்னிங்ஸோட ஸ்கேன் பார்க்குறீங்க. சிஎஸ்கே எப்படியெல்லாம் டாட் பால்ஸு, 4 எவ்வளோ, 6 எவ்வளோ, பவர் பிளே எவ்வளோ, ரன் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஸ்கோரிங் கொடுத்துருக்கோம். நன்றி. அதில் வந்து ஆரஞ்சு கேப்பு பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்துராஜ் கெய்க்வாத், சென்னை சூப்பர் கிங்ஸை சேர்ந்த ருத்துராஜ் கெய்க்வாத் அப்படிங்கிறவங்க 16 மேட்ச்சு 635 ரன்னு. அதுக்காக அவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கேப்பு கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு கேப்பு வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி பர்பிள் கேப்பு பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷால் பட்டேல், இவர் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி பிளேயரு. மேட்சஸ் வந்து 15, விக்கெட் 32 விக்கெட் எடுத்திருக்கார். ஸோ அதுக்கு 27க்கு பெஸ்ட் 5, எக்கனாமிக் ரேட் 8.14 ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 27 ரன் கொடுத்து 5 விக்கெட்டுகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவருக்கு வந்து பர்பிள் கேப்பு வின் பண்ணியிருக்கார். இதில் இண்டிவிஜுவல் ஹானர்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்பிள் கேப்பு நீங்கள் பார்க்கலாம். அதில் ஹர்ஷல் பட்டேல் வந்து பார்க்குறீங்க. அதே மாதிரி சீசன் ஆஃப் ஆரஞ்சு கேப்புக்கு எமர்ஜிங் பிளேயர்னு பேர். அதே மாதிரி இது கேம் சேஞ்சர் ஆஃப் த சீசன். கேம் சேஞ்சர் ஆஃப் த சீசன் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா இது கேட்கலாம், ஹர்ஷல் பட்டேல். அதே மாதிரி எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன் ஆரஞ்சு கேப்பு ருத்ரா ஹைக்வாத் அப்படிங்கிறவர். ஃபேர் பிளே அவார்டு யாருக்குன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. ஃபேர் பிளே அவார்டு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. கேட்ச் ஆஃப் த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ரவி பிஷ்னோல், அவர் பஞ்சாப் கிங்ஸில் இருக்கார். சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த சீசன் யாருன்னா சிம்ரோன் ஹெட்மியர், டெல்லி கேபிட்டல்ஸு, 168 ஸ்ட்ரைக் ரேட் அவருக்கு. அதே மாதிரி மோஸ்ட் சிக்ஸஸ் பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் தான், பஞ்சாப் கிங்ஸு 30 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு கேஎல் ராகுல் பஞ்சாப் கிங்ஸில். நன்றி. கும்பகோணம் மாநகராட்சியாகிறது. தமிழகத்தில் புதிதாக 19 நகராட்சிகள் உதயம். ஆக்சுவலாக தமிழகத்தில் தற்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 மாநகராட்சிகள், 121 நகராட்சிகள், 528 பேரூராட்சிகள் என மொத்தம் 664 நகர்ப்புற உள்ளாட்சிகள் உள்ளன. இதில் மக்கள் தொகையின் அளவு, பரப்பளவு ஆகியவற்றுக்கு ஏற்ப இந்த பேரூராட்சிகள் நகராட்சிகள்லாம் ஏற்படுத்தப்படுகிறது. அதில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொல்லங்கோடு மற்றும் ஏழு தேசம் ஆகிய 2 பேரூராட்சிகளையும் இணைத்து கொல்லங்கோடு நகராட்சியாக தரம் உயர்த்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் புஞ்சை புகழூர் அப்படிங்கிறதும், அதே மாதிரி தமிழ்நாடு காகித ஆலை புகழூர், இது 2ஐயும் இணைத்து புகழூர் நகராட்சியாக, புகழூருங்கிற ஒரே பேரில் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. இது மாதிரி 19 நகராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்குது. இன்னொரு சிறப்பம்சம், கும்பகோணம் வந்து மாநகராட்சியாக, முனிசிபல் கார்ப்பரேஷனாக அதை அறிவிச்சிருக்காங்க. இது தமிழகத்தின் 16வது மாநகராட்சி. அதான் ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் 15 மாநகராட்சிகள் இருக்குது. 16வது மாநகராட்சி எதுன்னு கூட கேட்கலாம். கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம். கும்பகோணம் நகராட்சி தரம் உயர்த்தப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா கும்பகோணம் நகராட்சி வந்து தாராசுரம் பேரூராட்சியும் சேர்த்து இது கும்பகோணம் மாநகராட்சியாக மாறுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இதன் அடிப்படையில் கும்பகோணம் மாநகராட்சி அமைத்து உருவாக்கப்படும். நாகர்கோவில் மாநகராட்சி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது இதில் நம்ம பார்க்குறோம். நன்றி. ஐநா மனித உரிமை கவுன்சிலுக்கு இந்தியா மீண்டும் தேர்வு. ஐநாவோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கவுன்சிலில் 2022 முதல் 2024 ஆண்டுக்கான உறுப்பினர் பதவிக்கு இந்தியா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகள் பதவிக்காலம் கொண்ட ஐநா மனித உரிமை கவுன்சில் உறுப்பினர், மெம்பர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலு, அதுக்கான தேர்வு வந்து 76வது ஐநா பொதுசபை கூட்டத்தில் வந்து வியாழக்கிழமை நடைபெற்றது. அதில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஐநாவோட நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில். இதில் வந்து 2024 வரைக்கும் நம்ம மெம்பர்ஷிப். அதில் 18 புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் பெருவாரியான வாக்குகள் பெற்று இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 193 உறுப்பினர்களை கொண்ட பொது சபையில்
இந்தியாவுக்கு ஆதரவாக 184 வாக்குகள் பெற்று பெருவாரியாக வாக்குகள் பெற்று உறுப்பினராகி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம் யுனைடெட் நேஷன்ஸு ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில். நன்றி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களினுடைய பிறந்த தினம் அக்டோபர் 15. இளைஞர்களின் எழுச்சி தினம். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களினுடைய பிறந்த தினம் அக்டோபர் 15. அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறாங்க. ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படும் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு புகழாரம் சூட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர். நீங்கள் பார்க்குறீங்க ஐயாவோட ஒரு சின்ன கோட் என்னென்னா, சக்ஸஸ் இஸ் வென் யுவர் சிக்னேச்சர் சேஞ்சஸ் டு ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதே மாதிரி 5 ரூபாய் அஞ்சல் தலை இந்தியா வெளியிட்டு ஐயாவுக்கு சிறப்பு செஞ்சுருக்காங்க 2015. அதுக்காக தான் இது 2015 அஞ்சல் தலை. ஐயாவை பற்றின வரலாறு. அவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம், அதான் ஏபிஜே அப்துல் கலாம்னு சொல்லுவோம். அக்டோபர் 15, 1931 பிறந்தாங்க. ஜூலை மாதம் 27, 2015 ஆண்டு அவங்க வந்து இயற்கை எழுதினாங்க. இந்தியாவில் 11வது குடியரசுத் தலைவராக, அதுவும் மக்கள் குடியரசுத் தலைவராக போற்றுதலுக்குரியவர். இவர் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்ற இடத்தில் பிறந்து வளர்ந்தார். திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசப் காலேஜில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் இளநிலை பட்டமும், எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடியில் விண்வெளி பொறியியலில் அதில் இன்ஜினியரிங் முடித்தாங்க. அதுக்கப்புறம் டிஆர்டிஓவில் பணிகள் அமர்த்தப்பட்டு அதுக்கப்புறம் ஐஎஸ்ஆர்ஓவில் இணைஞ்சாங்க. ஐஎஸ்ஆர்ஓவில் பணியாற்றும் போது தான் நிறைய ஏவுகணை நாயகன், நிறைய ஏவுகணைகள் திட்டங்கள்லாம் செயலாற்றி அதில் இயக்குனர் பணியாற்றலாம் மாற்றி சிறப்பாக பணியாற்றியதற்காக இந்திய ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அறியப்படக்கூடியவர். மிசைல் மேன் ஆஃப் இந்தியா இங்கிலீஷில். 1974 ஆண்டு பார்த்திங்கன்னா நடந்த முதல் அணு ஆயுத சோதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மைலிங் புத்தா, புன்னகைக்கிறார் புத்தர் அப்படின்றது தான் அது. புன்னகைக்கும் புத்தர் அப்படிங்கிறது அந்த ஆப்ரேஷனோட நேமு, ஸ்மைலிங் புத்தா. அதுக்கப்புறம் 1998 பார்த்தீங்கன்னா பொக்ரான் 2 பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி. அது எப்படி ஸ்மைலிங் புத்தான்னு சொல்கிறோமோ அது வந்து ஃபஸ்ட் ஆப்ரேஷனு, செகண்ட் வந்து ஆப்ரேஷன் சக்தி. இந்த 2 தொழில்நுட்பமும் அரசியல் ரீதியாக அவர் முக்கிய பங்காற்றி இருக்கிறாங்க. அதேமாதிரி இந்தியாவின் முக்கிய கட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியினோட ஆதரவோட 2002 ஆண்டு லக்ஷ்மி சாகல் அப்படிங்கிறவங்கள தோற்கடித்து இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 2011 ஆண்டில் தேசிய இளைஞர்களுக்காக இந்தியாவில் ஊழலை ஒழிப்பதை மைய கருவாக கொண்டு நான் என்ன தர முடியும் என்ற இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. நான் என்ன தர முடியுங்கிற இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 2011 இளைஞர்களோட இயக்கம். அதுக்கப்புறம் அவங்க 1981 பத்மபூஷன், 1990 பத்ம விபூஷன், 1997 பாரத ரத்னா, இந்தியாவினுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பாரத ரத்னா வழங்கப்பட்டிருக்குது. சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் பிறந்த தினமான அக்டோபர் 15 வந்து வாசிப்பு நாளாக மகாராஷ்டிர அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பெயர் சூட்டப்படுங்கிறது அம்மாநில முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் அறிவிச்சிருக்கிறாங்க. புதுதில்லியில் பார்த்திங்கன்னா உள்ள அவுரங்கசீப் சாலைக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாலை என பெயரிட்டு புதுதில்லி மாநகராட்சி ஆணையிட்டுள்ளது. அதே மாதிரி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது பார்த்திங்கன்னா அப்துல் கலாமின் பிறந்த நாளான அக்டோபர் 15 அன்று தமிழ்நாட்டில் இளைஞர் எழுச்சி நாளாக, தமிழ்நாட்டில் வந்து இளைஞர் எழுச்சி நாளாக தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டாடப்படும் எனவும், ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்று அறிவியல் வளர்ச்சி, மாணவர் நலன் மற்றும் மனிதவியலில் சிறப்பாக செயல்பட்ட ஒருவருக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிறாங்க. அப்போதைய தமிழக முதலமைச்சர் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அப்போதைய முதலமைச்சர். நன்றி. கலாம்
அவர்கள் எழுதிய புத்தகங்கள்னு பார்த்தீங்கன்னா டேர்னிங் பாயிண்ட்ஸ், எ ஜேர்னி த்ரூ சேலஞ்சஸ் 2012. அதே மாதிரி அக்னி சிறகுகள், விங்ஸ் ஆஃப் ஃபயர், அது வந்து ஒரு சுயசரிதை அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. அதை வந்து அருண் திவாரியுடன் இணைந்து எழுதிய சுயசரிதை 1999 வெளிவந்தது. அதே மாதிரி இந்தியா 2020, புது 1000 ஆண்டு காலத்திற்காக ஒரு பார்வை, YS ராஜனுடன் இணைந்து எழுதியது 1998 வெளிவந்தது. அதுக்கப்புறம் இக்னைட்டட் மைண்ட்ஸ், அன்லீஷிங் த பவர் விதின் தி இந்தியா அப்படின்னு சொல்கிறது வைக்கிங் 2002 வெளியிடப்பட்ட நூல். அதே மாதிரி த லுமினஸ் ஸ்பார்க்கு, அதாவது வெளிச்ச தீப்பொறிகள் அப்படிங்கிற நேமில், இது வந்து 2004 எழுதப்பட்ட நூல். மிஷன் இந்தியா திட்டம், அதாவது திட்டம் இந்தியா, அவங்க வந்து மானவ் குப்தா மூலம் ஓவியங்கள் வாயிலாக வெளிவந்த ஒரு நூல் 2005 மிஷன் இந்தியா. அதுக்கப்புறம் இன்ஸ்பைரிங் தாட்ஸ், ஊக்கப்படுத்தும் யோசனைகள் அப்படிங்கிறது 2007 வெளிவந்த நூல். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி, ரோட்டம் நரசிம்ஹாவுடன் இணைந்து எழுதியது. இது 1988 வெளிவந்தது அப்படின்னு பார்க்குறோம். நன்றி. அவங்களோட சின்ன கோட்ஸ், ஆல் பேர்ட்ஸ் ஃபைண்ட் ஷெல்டர் டியூரிங் எ ரெயின் பட் த ஈகிள் அவாய்ட்ஸ் த ரெயின் பை ஃப்ளையிங் above த clouds. ப்ராப்ளம்ஸ் ஆர் காமன் பட் ஆட்டிடியூட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது எல்லா பறவைகளும் வந்து மழை பெய்தால் சிறகுகளை ஒடிக்கு கொண்டு போய் ஒரு மரத்துக்கு கீழே ஒண்டிக்கிறது வழக்கம். ஆனால் ஈகிள், பருந்து மட்டும் எப்போவுமே மேகத்திற்கு மேலே பறந்து தன்னுடைய சிறகை விரித்து பறக்கணும்னு நினைக்கிறது. அப்போ பேர்ட்ஸுங்கிறது காமனாக எல்லாமே சேம் தான், பட் ஆட்டிடியூடுங்கிறது மேக்ஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய ஆட்டிடியூட் தான் நம்மளை வேறுபடுத்தி காட்டும் அப்படிங்கிறத ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. த பெஸ்ட் பிரைன்ஸ் ஆஃப் த நேஷன் மே பி ஃபவுண்ட் ஆன் தி லாஸ்ட் பெஞ்சஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டினுடைய மிக அறிவாளிகள் வந்து கடைசி பெஞ்சிலிருந்து வரக்கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகங்கள் நம்ம பார்க்குறோம். அக்டோபர் 15 ஐயாவோட பிறந்த தினத்தை நினைவு கூறுகிறோம் இந்த இடத்துல. நன்றி. இன்று பார்த்த செய்திகளோட சாம்பிள் கொஷின்ஸ் பார்க்கலாம். இன் விச் ஸ்டேட் ஹஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பீன் ஆஸ்க்ட் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் டு மீட் பவர் ஷார்ட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு இடுக்கியில் எஸ்பெஷலி அதிகப்படுத்த சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன் விச் இயர் வாஸ் த எலக்ட்ரானிக் voting மிஷின் was used in the general election அப்படின்னா 2004. which place in India is the 2021 global hunger index, சர்வதேச பட்டினி குறியீடில் இந்தியாவோட இடம் 101வது இடம். The research center of Indian arts housed in a museum in which country அப்படின்னா ஜூரிச் நகரில் சுவிட்சர்லாண்டு. சைட்பர்க். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த 2 consecutive IPL சாம்பியன்ஷிப் இயர்ஸ் ஆஃப் தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2010 2011 ஐபிஎல் சாம்பியன்ஷிப்பை கன்சிக்யூட்டிவாக வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 2018, அதுக்கப்புறம் இப்போ 2021, 4 முறை இப்போ டைட்டில்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆரஞ்சு வென்ற வீரர் யாருன்னா உங்களுக்கு கெய்க்வாத், ருத்துராஜ் கெய்க்வாத் அப்படிங்கிறவங்க கெய்க்வாத் ஆரஞ்ச் கேப் வின் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் த நியூலி அனௌன்ஸ்டு நியூ கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பகோணம் ஃப்ரம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி வேன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் அவார்டட் தி பாரத ரத்னா அப்படின்னா 1998 97 1997 பாரத ரத்னா அவார்டு ஐயா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நன்றி.
இன்று பார்த்த செய்திகள் அது தொடர்பான கேள்விகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டை மறக்காமல் பாஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.